அங்கிள். உன் பேர் என்னம்மா? அருணா. நீ வர்ணிச்சதுல தப்பே இல்ல பிரியா. உன் தங்க அருணா அட்டகாசமா இருக்கா. ஆமா, இங்கிலீஷ் எல்லாம் பேசுவியா? பேசுவேனா? பிச்சு உதறிடுவேன். பரதநாட்டியத்துல இருந்து பிரேக் டான்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவேன். நீங்க வேணும்னா பாருங்க, இவ ரொம்ப நல்லா பழகுவா. இன்னும் 2 நாள்ல நம்ம முதலாளி பாபுவ இவ தம் பின்னாடியே சுத்த வைப்பா. வெரி குட். இப்ப நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நம்ம முதலாளி பாபு உடனடியா அருணாவை சந்திக்கவும் கூடாது, பாத்திரவும் கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட்டு வரப்ப ஒரு அதிசயத்தை பார்த்தேன். உடனே பளிச்சுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம அருணா வச்சு இந்த பங்களா 46 கம்பெனியோட வருமானம் அத்தனையும் நம்ம கைக்கு கிடைக்கும்படியா செய்ய போறேன். அப்படி என்ன அதிசயத்தை பாத்தீங்க? என்கிட்ட என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். அவசரப்படாத, உங்ககிட்ட சொல்லாமலா காரியம் நடக்க போகுது. இந்தாப்பா வேலு, என் வட்டி பணம் 196 ரூபாய் 80 பைசா எப்ப குடுக்குது? அந்த செயின் எடு. தங்க செயினா? சைக்கிள் செயின். அடா பாவி, என் பணத்தை எப்ப குடுக்க போகுது? அந்த சுத்தியல் எடு. என்னப்பா இது, வட்டி பணத்தை கேட்டா ஆயிரங்கள் எடுக்க சொல்றேன். இது ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னு இவ்வளவு பெரிய ஆயிரத்தை ஆட்டிக்கிட்டு இருக்கியே. வீலு ரிப்பேர். எப்ப முடியும்? ரிப்பேரா? இல்ல, என் வட்டி பணத்தை எப்ப குடுக்க முடியும்னு. செவ்வாய்க்கிழமை வாங்க. அது என்ன செவ்வாய்க்கிழமை? அன்னைக்கு தான் கடை லீவு, அன்னைக்கு தான் நான் இருக்க மாட்டேன். அட பாவி, 1 2 3 4 5 6 என் காசுல 6 வண்டி வாங்கி இருக்கிறியா? உன்னை நான் வண்டி கவனிச்சுக்கிறேன். வேட்டிய பாரு, 24 முழம். நம்ம ஊர் கோயிலுக்கு யானை வேணும்னாங்களே, இவனை குனிய வச்சு கூட்டு போயிருவோமா? எங்க அண்ணன் வெளியே போயிருக்கார். அடிச்சு இடி. கண்டுபிடிச்சிட்டியா? கெட்டிக்கார செட்டியார். ஆமா, என் வட்டி பணத்தை எப்ப குடுக்க போறேன்? அது 1ஆம் தேதி செலவு துட்டு எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு 2ஆம் தேதி காலையில கொடுத்துறேன். அட பாவி, இன்னைக்கு தாண்டா 2ஆம் தேதி. அப்ப அடுத்த 2 கொடுத்துறேனே. இந்த மாதிரி ரவுடி பிள்ளைக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு பெரிய அவசியா போச்சு. பொண்டாட்டிக்கு எவ்வளவு இஸ்திரி பட்டின்னு சொல்லப்படாதா? இப்ப நான் என்ன பணம் பட்டி நான் சொன்னேன்? செட்டியார் கை புண்ணாரத்துக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். இந்த கடை பக்கம் வரவே மாட்டாரு. ஐயா ஜாலி. கை ஒட்டிக்கிச்சு, கஞ்சி போட்டு தப்பா போச்சு. சார், உங்களை ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். இந்த கேக் வேணுமா? ஏற்கனவே சாப்பிட்டேன் சார். அதான கேட்டேன். நீ சாப்பிட்ட மிச்சம்னா நமக்கு இப்ப சொல்லு. அது இல்ல சார், உங்களை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு லேடி செக்ரட்டரி போடலான்னு இருக்கேன் சார். நல்ல ஃபேமிலி கேர்ள் சார், அழகா இருப்பா சார், நீங்க எது சொன்னாலும் கேட்பா சார். பாய் மனுஷா, உனக்கு எவ்வளவு நல்ல மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். நீ அதை விட்டு வேற வேலை கவனிக்கிறியா? இல்ல சார், எம்பி எல்லாம் படிச்சிருக்கா சார். எந்த ஏவும் வேணாம். நமக்கு தேவையானதெல்லாம் 2 2. 1, என்னை யாரும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 2வது, 46 கம்பெனி ஒரே நேரத்தில் திவால் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லாத, என்னால தாங்கிக்க முடியாது. அப்படியே ஆனாலும் ஒண்ணு ஆனவன வந்து தகவல் சொல்லிடு. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன சார்? இப்ப நான் கேக் சாப்பிடணும், வயிற்று வலிக்கும். அப்படி நகரியா? போயிடுறேன் சார். ஐயோ 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 ஐயோ, என் செல்லாய வண்டி ஏத்தி கொண்டுட்டாண்டி. நாசமா போறவன் கட்டையில போறவன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கொண்டுட்டானே பாவி. உன்னை சும்மா விட போறதுல உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஏயா, பணக்காரங்கன்னா உங்களுக்கு கண்ணு மண்ணே தெரியாதா? என் செல்லாய எப்படி அடிச்சு கொண்டுட்டியா? ஏமா, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சதுக்கா இப்படி கத்துற? யோ, ஆட்டுக்குட்டி கிட்டுக்குட்டி கேவலமா பேசாத. அதுவும் ஒரு ஜீவன் தானேயா? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. உனக்கு கார்ல வந்த மிதப்பியா பணக்காரங்கிற மமத. இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சொல்றது நான் என்னையா கேக்குறது? இத பாருமா, ஆட்டுக்குட்டி குறுக்க வந்து விழுந்துடுச்சு. வேணா 100 என்ன வாங்கிக்க. அட பூ, காசுமாலம். நீ குடுக்குற 100 200 எவ்வளவுக்கே வேணும்? என் செல்லாய் உயிர் போச்சே, அது உன்னால திருப்பி தர முடியுமா? இப்படி புடிவாதம் பண்ணா எப்படிமா? நீ யாரா? போடா. வீலுக்கு பக்கத்துல ஒரு காலு. யார் நீங்க? என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் நான் அப்புறம் சொல்றேன். ஏங்க, அந்த ஆள் தான் பணம் கொடுத்துறேன்றாருல, அப்புறமா ஏங்க அந்த பொண்ணு தயாரா பண்ணுது? அந்த பொண்ணுக்கு பணக்காரங்களாலே பிடிக்காது. ஏங்க? பணக்காரங்களுக்கு இருதயமே இல்லையா. அவங்க அப்பா குடிசையில படுத்திருக்கும் போது அவங்க அப்பாவை குடிசையோட வச்சு எரிச்சிட்டாராம் ஒரு மிராசுதார். அதனால அன்னையில இருந்து பணக்காரங்களாலே பிடிக்காது. எனக்கு தெரியாம என்ன பஞ்சாயத்துங்க? நவரு சுமாரு என்ன கலாட்டாங்க? சார் உன் ஆட்டுக்குட்டி அடிச்சிட்டாரா? தப்பு உன் பேர்ல தான். ஆட்டுக்குட்டி நீ கட்டி வச்சிருக்கணும். இது இப்படிதான் சார், சும்மா கூறினா இருக்கும். நீ நம்மள கவனிச்சு வண்டி நீ. உனக்கு ஏன் அந்த எச்ச புத்தி? உனக்கு சாராயத்து காசு கிடைச்சா போதும். கவனம் இருப்பேன். நீ நம்மள கவனி சார். போயா போ. மேனேஜர், உங்களெல்லாம் எதுக்கு அர்ஜென்ட்டா கூப்பிட்டேன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன். அமெரிக்காவுக்கா சார்? யோ, நான் ஆப்பிரிக்கா கூட போவேன். நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு? நான் திரும்பி வர வரைக்கும் எல்லா பொறுப்பையும் ஒழுங்கா கவனிச்சுக்கிறேன். சரி சார், ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தீங்கன்னா. யோ, நான் தான் வெளிநாடு போறேன்னு சொல்றேன்ல, பட்டாணி ஓட்டர்கள்னு கேட்கிறேன். நீ அது இல்ல சார்,
நீங்க இல்லாதப்போ உங்க சார்பில் நான் எந்த முடிவு எடுக்கலான்னு ஒரு வக்கீல் மூலமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சார். யோ, என்னை பத்தி உனக்கு தெரியல. நீ என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணி மறக்காம அம்புக்குறி மட்டும் போட்டுரு. அந்த இடத்துல கையெழுத்து போட்டு போறேன். யார் பண்ணி? நம்ம கம்பெனில ஆடிட்டிங் பாக்குறேன். ஆடிட்டரா? யோ, பார்த்தா அடியாள் மாதிரி இருக்காயா. நீ யாருப்பா? நம்ம கம்பெனில பேங்க் வேலையை பாக்குறேன். பாக்ஸர் மாதிரி இருக்கான். முதல்ல இவனை பனியனை மாத்த சொல்லு, இவனை தலைய வர சொல்லு. சரி சார். நீ குழையறத நிறுத்து. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. நான் வெளிநாடு போகும்போது வழி அனுப்புவேன் அப்படி இப்படின்னு காசை கரியாக்க வேணாம். குறிப்பா நான் வெளிநாடு போகும்போது யாரும் வராதீங்க. நான் எளிமையான முறையில் போறேன். இங்கதான் நிறுத்து நிறுத்து. சார், நான் அப்பவே சொன்னேன் ஏர்போர்ட் அந்த பக்கம்னு. இல்லையா, நான் இங்கதான் இறங்கணும். அப்ப ஏர்போர்ட்டுக்கு அமெரிக்கால இருக்கிற என் ஃப்ரெண்டு ஆவக்காய் ஊறுகாவும் அவரைக்காய் விதையும் வாங்கிட்டு சொன்னான். அதை இந்த ஊர்ல வாங்கிக்கிறேன். நான் இப்படி நடந்தே போயிடுறேன். நீ கிளம்பு. சார், ஏய், நான் முதல்ல நீ முதல்ல ஏறியானா? இந்தாம்மா, கொஞ்சம் வரையா அப்படி. என்னையா கூப்பிட்டீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த அழகா இருக்குது அந்த பாப்பா. வாங்க. என்னையா? கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறீங்களா? ஆமா, என்ன இது இந்த கிராமத்தையே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வர? தற்கொலை பண்ணிக்கலாம்னு கிணறா தேடுறேன். இந்த ஊர்ல எல்லாம் குழாவா இருக்கு. ஏயா ஏன் தற்கொலை பண்ணிக்கிற? ஒரு பொழுதுபோக்கு தான். கம்முன்னு இருமா, கஷ்டம் தான். யோ, எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கணும். எதிர்நீச்சல் போடணும்யா. நீச்சலே தெரியாது, இதுல எங்க இருந்து எதிரு? ஆமா, உனக்கு எந்த ஊரு? சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு அனாதை. நம்மள அக்கா தான் வளர்த்தது. நம்ம ஊர்ல எதுவும் பொழப்பு இல்லையா, அதான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இதான் நம்ம பயோடேட்டா. பயோடேட்டானா புரியும்ல? புரியாம என்ன? நீ இப்ப பேசுறது ஹிந்தி தானே? தெலுங்கு. தெலுங்குயா? ஆமா, உனக்கு இப்ப இந்த ஊர்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்க, எங்க தங்குவ? உன் கூட படுத்துக்கிறேன். யோ, உங்க வீட்லயே தங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வீடு இருக்கு, அங்க உன்னை தங்க வைக்கிறேன். பா. நமக்கும் பாட்டிங்களுக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகுது. இதுங்களுக்கு அது தேவையில்ல. ஆயா, ஆயா, இவர் வெளியூரு. இவருக்கு ஒரு பொழப்பு கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டு திண்ணையிலே தங்கிக்கிட்டுமே. நீ சொல்லிட்டல, தாராளமா தங்கட்டுமா. இங்க வா, வான்றா. என்னையா? ஏமா, அங்க என்னமோ காட்டுறேன்ட்டு இங்க திண்ணைய காட்டுற? யோ, அவங்கவுங்க ஒரு திண்ணை கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. என்ன நீ? என்னது, ஒரு வராண்டா பெட்ரூம் கூட இல்லையே? இது கிராமையா, இங்க எல்லாமே வெட்ட வெளிதான். பாத்ரூம் கூடவா? ஆமா. ரொம்ப அசிங்கமான ஆளா இருக்கீங்கம்மா. எத்தனை சாப்பிட்ட? 12. அது எப்படி பத்தும்? இன்னும் 2 சாப்பிடு. நாயா, நல்லா தூங்குறியா? ஒரு 46 கொலை பண்ண. என்னது? கொசுமா? இன்னும் என்ன கட்டல? சரி சரி, மூஞ்சி கழுவினு கடகடா 2 ஆப்பத்தை துண்டு கிளம்பு. பண்ணியாட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன். யோ, எப்பதான் ஏன் முடிப்ப? எனக்கும் கொஞ்சம் வை. முக்கறான் பா. ஆயா, எனக்கு 2 ஆப்பம் போடு. வாவள்ளி, அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, உன் கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? இப்போ என்ன ஆயா, கொஞ்சம் சட்னி போடு. இன்னும் நீ முடிக்கவே இல்லையா? எனக்கு போடுங்க. எத்தனை? நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாசம்ன்ற வார்த்தைக்கு இன்னைக்குதான் எனக்கு அர்த்தமே தெரிஞ்சு. யோ, பாசம் எதையா சொல்ற? 40 தான். இங்க பாரு, அங்க நாத்து நடுறாங்க, ஒழுங்கா நடக்குதான்னு பாரு. ஆயா, கும்பிடுறேஸ்மா. வாமா வள்ளி, என்ன விஷயம்? இவர் வெளியூரு, பொழப்ப தேடி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நம்ம பண்ணையில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா. அப்படியா? இவனை பார்த்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனா தெரியலையே. ஏன்பா, உனக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா? அது எப்படி, மாடு தானே இருக்கும். ஐயோ, இன்ஜின் யோ, இன்ஜின். ஸ்டேரிங்லாம் இருக்குமா? ஸ்டீரிங் இல்லாமலையா? அப்ப ஓட்டலாங்க. தினம் 8 மணி நேரம் பண்ண காட்டுல ஓட்டணும். காடா? என்னது காடு கீடுன்றாரு? புலி சிங்கம் பிரச்சனை வரப்போகுது. பண்ணக்காடுனா வயல்வெளிய சொல்றாரு அவரு. ஓஹோ, வயலும் வாழுமா? அப்ப ஓட்டலாங்க. அப்ப நீ இன்னையில இருந்து வேலைக்கு சேர்ந்துடலாம். அவன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்றதுக்கு பதில் பேசாம இங்க வரலாம். ஒரு சின்ன விண்ணப்பங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பொண்ணை நான் தள்ளின்னு போயிருங்க. வழி காட்டுறதுக்குமா? சரி சரி, கூட்டு போப்பா. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வாமா. பாத்தியா? பாத்து ஓட்டு. பார்த்துதான் ஓட்டுறேன். என்னையா நீ? என்ன இது, குதிரையில போற மாதிரி ஒரு குடிமானமே இல்ல. கெட்டிமா பிடிச்சிக்க. சொன்ன
என்ன பிடிக்காத வண்டியை போடி. ஐயோ மாத்தியா நடு ரோட்ல கடை வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம் இருக்கான்? தைரியம் தான் உட்காந்து இல்லைன்னா ஏன் ஓட்டு. ஐயோ, காய்கறி கடையா போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ 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 இவன் நல்லா இருப்பானா? ஐயோ 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 பிரேக் புடியா அதை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். பிரேக் புடியா உனக்கு தெரியுமா? இல்ல நீயே புடி. போச்சு போ சொல்லி பண்ணியார்ட்ட விஷயத்தை சொல்லிடு. என்ன கிராமம் அது? நடு ரோட்லயே சூழ வச்சுட்டானுங்க. ஓ எல்லாம் திருவோடா போச்சு. ஏய், ஏய், பண்ண வரங்க பாத்து யோ உலக ரோட்லயே காதல் போயிட்டா போயா. ஜோடி கவுந்துச்சாப்பா. சினிமா பார்க்கலாம் கிளம்பி அப்படி சேத்துல தள்ளிடா. ஐயோ போயிட்டானே, தப்பிச்சிட்டான். யோ அவன் அவனுக்கு பீரிங் வண்டில எழுதி ஊர்வலம், உனக்கு டிராக்டர் ஏந்திரியா? விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சாவா? சூரியனே அஸ்தமிக்க போதியா? நான் எங்க இருக்கிறேன்? டிராக்டர் மேல இருக்கிற. நான் எப்படி இங்க வந்தேன்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சியா? அப்ப நான் இன்னும் சாவலியா? இந்த ரவுண்ட்ல சாவல, அடுத்த ரவுண்ட்ல போயிருவேன். போயா போயா. சைக்கிள்ல ஒரு கோழி பண்ணி வச்சிருக்கான், அப்படியே குடிச்சு வீட்டுக்கு போயிரு. என்ன காப்பாத்துக்கு நன்றிப்பா.